சார் எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் அப்புறமா டைம் அண்ட் ஒர்க்கு ஓகே அந்த மாதிரிங்க சார். சார் நம்மளோட எலிஜிபிலிட்டி நியூமெரிக்கல் நாலேஜ். ஓகே ஃபைன். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எதுக்காக இந்த எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 25 கொஷின்ஸ் சம்மந்தமே இல்லாமல் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நீங்கள் வேலைக்கு போன பிறகு ஸோ இங்கே படித்தது எல்லாமே அங்கே அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான ஒரு மினிமம் நாலேஜாச்சும் உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படிங்கிற பார்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்குது. ஸோ இதில் என்னென்ன டாபிக்ஸ் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். டைம் அண்ட் ஒர்க் சார், பிளட் ரிலேஷன். எடுத்த உடனே டைம் அண்ட் ஒர்க்கா? பர்சன்டேஜ் இருக்கு சார். டைம் அண்ட் ஒர்க் இருக்கு. and then LCM HCF percentage sir, percentage. Okay, LCM HCF. Blood relation. then அடுத்து so percentage இருக்குங்களா? ஓகே, அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதுப்பா ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதாவது பாத்தீங்கன்னா பெர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாமே வந்துரும். சார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஓகே, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம். ஓகே, அடுத்தது சார் ரேடியன் ப்ரொபோர்ஷன். சோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். சோ விகிதம் மற்றும் விகிதாச்சாரம். ஓகே, அடுத்த டாபிக் சார் சிம்பிளிஃபிகேஷன் மாதிரி நிறைய. ஓகே, சிம்பிளிஃபிகேஷன். ஓகே, வேற யாரும் அனோடேட் பண்ண வேண்டாம் ஸ்கிரீன்ல. சரிங்களா? சோ சிம்பிளிஃபிகேஷன் இருக்கு. சோ அடுத்தது சார் நிகழ்தகவு. சோ நிகழ்தகவு. சோ அது சிலபஸ்ல உங்களுக்கு கொடுத்திருக்காங்களா? சிலபஸ்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிகழ்தகவு கொடுத்திருக்காங்களா? சார் ஜியோமெட்ரி சிலபஸ்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறது சரி, பட் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2 and then குரூப் 4 எல்லாத்துக்கும் லிமிடெட் சிலபஸ் தான் இருக்கு. ஏன்னா குரூப் 1க்காவது ஃபர்ஸ்ட் 50 क्वेश्चंस இருந்தது. இப்போ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்க வேண்டியது இருக்கும். அண்ட் தென் இப்போ ட்ரெயின் ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ்லாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அது ட்ரெயின் சம் வரும், போட் சம் வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் இருந்தது. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா லிமிடேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்ம பர்டிகுலராக கிட்டத்தட்ட 25 கொஷினில் ஒரு 10 கொஷின் எல்லாராலையுமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 15 கொஷின் இருக்கு இல்லையா, அதில் 7 கேள்வி உங்களுக்கு மாடரேட் லெவலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 8 கேள்வி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டஃப் லெவலாக இருக்கும். ஸோ அந்த 8 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கே உங்களுக்கு மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, குரூப் 4ல 165 கொஷின் போட்டோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் ஒரு 10 கொஷின் ஒரு 10 மார்க் வந்திருந்தா உள்ள போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒரு 1.5 மார்க் 3 மார்க் வித்தியாசம், அதாவது 2 கொஷின் வித்தியாசத்துல எல்லாம் போயிருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல அவங்க விட்டுருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால அந்த பாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசிக்கல் லெவல் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதை நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஆன்சர் கிடைச்சிடும். சரியா? அதனால இது அவ்வளோ பெரிய விஷயமெல்லாம் கிடையாது. நீங்க உங்களுக்கு ஸ்கூல்ல மேக்ஸ் வந்தாலும் சரி வரலினாலும் சரி, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய புத்தியை கூர்மைப்படுத்திக்கிறதுக்காக இந்த டாபிக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன டாபிக் பார்க்கலாம் சொல்லுங்க.
percentage என்ன sir. டாபிக் பார்க்கலாம் இன்னைக்கு? Percentage sir. பெர்சன்டேஜுங்களா? பெர்சன்டேஜ் பார்க்கலாமா? சார் சொல்லுங்கப்பா. சார் நிகழ்தகவு இருக்கா இல்லையான்னு கேட்டீங்களா சார்? ஆமா. அதுல பகடைங்கிற டாபிக் இருக்கு சார். ஸோ அதில் பகடை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரீசனிங் சார். ஓகேங்க சார். இருக்குங்களா? தர்க்க காரணவியல். ஸோ அந்த பகடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேற. ஸோ உங்களுக்கு அந்த டைஸ் உடைய ஃபேஸஸ்லாம் கொடுத்துட்டு ஸோ எந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி லாஜிக்ல தான் அது கேட்பாங்க ஒழிய நமக்கு ஆப்டிடியூட்ல கேட்க மாட்டாங்க. ஓகேங்க சார். ஓகேங்களா? அதுவும் பார்ப்போம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன டாபிக் தான். அதில் இருக்கிறதும் பார்த்தீங்கன்னாக்கா லிமிட்டடாக தான் இருக்கு. ப்ராபபிலிட்டி, பெர்முடேஷன், காம்பினேஷன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா? பெர்சன்டேஜ். எஸ் சார். ஸோ மதிய டைம் அப்படிங்கிறதால யாரும் தூங்கிட வேணாம். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகும். சரியா? சரி, ஓகே. சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பெர்சன்டேஜ் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? சார் எந்த வேலையா இருந்தாலும் 100க்கு கன்வெர்ட் பண்றேன் சார். இதுப்பா சார் 100க்கு கன்வெர்ட் பண்றேன் சார். 100 கன்வெர்ட் 100 கன்வெர்ட் பண்றீங்களா? ஸோ எதுக்காக 100 கன்வெர்ட் பண்றோம்? சார் பெரிய வேலையே சும்மா சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி. பெரிய வேலையே உங்களுக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அது எதுக்கு நீங்க கன்வெர்ட் பண்றீங்க சார்? அதோட சதவிகிதம் கண்டுபிடிக்கிறது சார். ஓகே. பெர்சன்டேஜ் அப்படின்னா சதவீதம். அதான் அது எதுக்காக கண்டுபிடிக்கிறோம்? ஸோ யாராச்சும் பதில் சொல்ல முடியுமா? சார் ஒரு லாப நஷ்டம் பார்க்கறதுக்காக. எதுப்பா கேட்கல? சார் ஒரு லாபம் நஷ்டம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக சார். அதாவது சதவீதத்தை யூஸ் பண்ணி நம்ம லாபமா நஷ்டமா அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஸோ அது ப்ராப்பர் கிடையாது. ஸோ வேற ஏதாவது தெரியுமா? எனிவன்? சரி, ஓகே. ஸோ ஸ்டூடெண்ட் பலராமன் இருக்கீங்க இல்லையா? எஸ் சார், இருக்குங்க சார். ஓகே, ஃபைன். ஸோ பலராமன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்காரு. அந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ ஜீவான் ஒருத்தர் இருக்காரு. ஓகே. ஸோ இவங்க 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? ஸோ பலராமன் ஒரு கேண்டிடேட் இருக்காரு, ஜீவா அப்படின்னு சொல்லி ஒரு கேண்டிடேட் இருக்காரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன், கிளாஸ் முடிஞ்ச பிறகு இவங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெஸ்ட் வைக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பலராமன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்வி கொடுக்க போகிறேன். ஸோ அந்த 30 கேள்வியில் உங்களால் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும்? சொல்லுங்க, சும்மா தான் கேட்குறேன். உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின் கொடுத்தாக்க உங்களால் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும்? ஒரு 28 சார். ஒரு 28. சரிங்களா சார்? 28 ஒரு 26னே வச்சுக்கோமே. சரிங்களா சார்? ஸோ ஜீவா நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அப்போ 40ல உங்களால் எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும்? 38 சார். 38ங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ பலராமன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30க்கு 26 ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஜீவா 40க்கு 38 ஆன்சர் பண்ணியிருக்காரு. ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆர்டர் பண்ணும்போது, அதாவது ரேங்க் போடும்போது யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் அப்படின்னு சொல்ல முடியும்? ஜீவா சார். ஸோ இப்போ இவரும் 28 எடுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். பலராமனும் 28 எடுத்திருக்காரு. ஸோ அப்போ யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருப்பா? இப்போ பலராமன் சார். இப்போ பலராமன் சார் 2 பேர் தான் சார் வரும்.
ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் சார். ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் ரேங்க்குங்களா? ஆமாங்க சார். ஓகே, எப்படி சொல்றீங்க? சார் ஏன்னா இது 30 சார் டோட்டல் வேல்யூ. ஓகே, ஒரு 30க்கு 28 எடுத்திருக்காரு சார். நான் 40 38 எடுத்திருக்கேன் சார். அப்படின்னா ஈக்குவல் தாங்க சார். அப்போ 30க்கு 28 எடுத்ததும் 40க்கு 38 எடுத்ததும் ஈக்குவல் தானுங்களா? 5% இருக்கு. ஓகே ஓகே, பார்க்கலாம் இருங்க. ஸோ இப்போ பலராமன் வந்து பார்த்தீங்கன்னாக்க 30க்கு 28 எடுத்திருக்காரு இல்லைங்களா? ஸோ இப்போ இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஸ்கொயர் 4 பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த 4 பாக்ஸ் பற்றி மேபி கேள்விப்பட்டிருக்கலாம் சில பேர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஸோ கொடுத்துருக்கக்கூடிய கேள்வியை சீக்கிரமாக சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 பாக்ஸ் மெத்தட் வந்து பார்த்தா நமக்கு பயன்படும். சரிங்களா? ஸோ இந்த 4 பாக்ஸ் மெத்தட் எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ ஏ, பி, சி அண்ட் தென் டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 4 பாக்ஸில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு அப்படிங்களா? ஓகேவா? ஏ, பி, சி அண்ட் இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஏ அண்ட் பி. ஸோ ஏ இருக்கு இல்லைங்களா? ஏவையும் பிஏவும் கேன்சல் பண்ணிக்கலாம், பிஏவும் டிஏவும் கேன்சல் பண்ணலாம், டிஏவும் சிஏவும் கேன்சல் பண்ணலாம், சி நம்மளால கேன்சல் பண்ண முடியும். புரியுதுங்களா? அந்த நடுவில் டயகனலாக இருக்கு இல்லையா? ஸோ ஏ அண்ட் பி, அடுத்து பி அண்ட் சி. ஸோ இதை வந்து பார்த்தா மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? புரியுதா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 பாக்ஸ் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ பாருங்க, இதில் பலராமனை பார்க்கலாம். ஸோ பலராமன் வந்து பார்த்தீங்கன்னாக்க 30க்கு 28 எடுத்திருக்காரு. ஸோ அப்படின்னா 100க்கு எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜீவா 40க்கு 38 எடுத்திருக்காரு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் 100க்கு இவர் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ பார்க்கலாமா? ஸோ பாருங்க. ஸோ 0க்கு 0 கேன்சல். இது 13, இது 93. ஸோ 93 27. ஸோ பாயிண்ட் மீதி 1 இருக்குங்களா? ஸோ 10 அப்படின்னாக்க ஸோ 9.3. ஸோ இப்போ கிளாஸாக மல்டிப்ளை பண்ணுங்க. 9.3 10 வந்து பார்த்தீங்கன்னாக்க 93 நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ பலராமன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு? 93 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அதே ஜீவா பாருங்க, ஜீவா எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு? 40க்கு 38 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரிங்களா? ஸோ அப்போ 0க்கு 0 கேன்சல். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்க 14. ஸோ இது 9 நாள் 36 வருங்களா? ஸோ மீதி வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 இருக்கு. ஸோ அப்போ பாயிண்ட் வச்சா 0 எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 9.5 கிடைக்கும் நமக்கு. இப்போ 9.5 into 10 95. அப்போ ஜீவாவுடைய ஸ்கோர் என்னது? 95. ஸோ இப்போ யார் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டா? இதுப்பா கேட்கல. ஜீவா தான். ஸோ ஜீவா ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா. அப்படி அப்போ பலராமன் ஸோ அவரு செகண்ட் மார்க் எடுத்திருக்கா. ஸோ இப்போ இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருது பார்த்தீங்கன்னாக்கா, அடிப்படை அப்படிங்கிறது காமனா இருந்தாதான் நம்மளால அதை வச்சு ஆர்டர் பண்ண முடியும். சரிங்களா? ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காரு, இல்லை செகண்ட் ரேங்க் எடுத்திருக்காரு, இல்லை முதல் அதாவது ஒரு ஃபர்ஸ்ட் பெர்சன்டேஜ் எடுத்திருக்காருன்னு நம்மளால சொல்ல முடியும். ஸோ ரெண்டுமே அந்த அடிப்படையே வேற வேற மாதிரி இருந்துச்சுனாக்க நம்மளால அதுல வந்து பாத்தீங்கன்னாக்க ஆர்டர் பண்ண முடியுமா? பண்ண முடியாதுங்களே. ஸோ அந்த ஒரு காரணத்தை ஓவர் கம் பண்ணதுக்கு தான் நம்ம பெர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படி கட்டி ஏறி போட்டுறலாம். நெகலிக்குதோ ஓகேவா? குட்டி தார் பை அது ஓகே, புரியவே இது நோட் பண்ணிக்கோங்க. அது சரி கட்டி சைக்கிள் வந்து அந்த பக்கம் விட்டுறலாம். சரி ஒரு பக்கம்னா அது ஒரு பக்கம் கூட இல்ல இந்த இறங்குறப்பவே நெட் கேட்டுக்க. ஆமாமா சரி பிடிச்சிரும். உணர்ந்து இங்க வார்னு எடுத்துலாமா? சரி அது போல மெயின் இதே போயிடுச்சு. இது எப்பதான் எனக்கு வந்து படிக்கிறது வந்து இங்கே இருக்கு. நேரத்துல நேரத்துல இருந்து வாடினேன். ஆஃப் பண்ணுங்க. சார் இந்த 4 பாக்ஸ் கான்செப்ட் சார், அந்த 4 பாக்ஸ் கான்செப்ட் இதுக்காக யூஸ் பண்ணணுமா சார்? 4 பாக்ஸ் கான்செப்ட்டுங்களா? ஸோ இது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக சால்வ் பண்ண முடியும்.
சார் இந்த 4 பாக்ஸ் கான்செப்ட்ல நீங்க ஜீரோலாம் கிராஸ் பண்ணியிருக்கீங்கல்ல சார்? சார் அது வந்து பேசிக்காக சொல்ல முடியுமா சார்? அது ஏன் கிராஸ் பண்ணிட்டு கால்குலேட் பண்றோம்னு? புரியல. சார் இதுல நீங்க ஜீரோலாம் அடிச்சிட்டு அப்புறம் அந்த 28ல நீங்க வந்து ரூட் எடுக்கிறீங்களா சார்? அதெல்லாம் எப்படி என்ன மெத்தட்ல எடுக்கிறீங்க? அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். ஓகே. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 30க்கு 28 எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவோமா? ஸோ அப்போ இன்டூ 100 போடுங்களா பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணும்போது? ஸோ 0க்கு 0 கேன்சல் பண்ணுவோம். ஸோ இது 1 டைம். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 9 டைம். 2.3 வருமா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 93. ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்துக்குமே போட வேணாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாக்ஸ் கான்செப்ட் கொண்டு வருது. ஸோ இப்போ பாருங்க, 30ங்கிற அதிகபட்ச மதிப்பெண்ணுக்கு 28 மதிப்பெண் இவர் எடுத்திருக்காரு அப்படின்னா அதை 100 மதிப்பெண்ணுக்கு எவ்வளோ எடுத்திருக்காரு அப்படிங்கிறத இங்கே வந்து பார்த்தா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த 4 பாக்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே மட்டும் கிடையாது, உங்களுக்கு மேஜராக டைம் அண்ட் ஒர்க்கில் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ டைம் அண்ட் ஒர்க் ஆகட்டும், அப்புறம் பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் ஆகட்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு இல்லைங்களா, லாபம் மற்றும் நஷ்டம். ஸோ இந்த மாதிரி நம்ம பெர்சன்டேஜ் அப்ளை பண்ணக்கூடிய இடத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? சரி, போக போக புரியும். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, ஓகே, டாபிக் உள்ள போலாங்களா? எஸ் சார். ஓகே. ஸோ இப்போ நம்ம பெர்சன்டேஜ்ல நம்ம பார்க்க ஏமா இந்த டிவி பார்க்குறவங்க படம் பார்க்குறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக போய் போடுங்க. சரியா? கிளாஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கா. ஸோ இப்போ பெர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எல்லா கான்செப்டையுமே வந்து பார்த்தா சதவீதமாக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். பட் அதுக்கு சில பேசிக்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அதை பார்க்க போகிறது 1/2. சரிங்களா? ஸோ 1/2 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? அதாவது ஃப்ராக்ஷன்லேருந்து பெர்சன்டேஜ் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறது 0.5 சொல்லுவோம். 0.5. ஓகே. நம்ம சதவீதத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 50% அப்படின்னு சொல்லுவோமா? எஸ் சார். ஸோ அதுவே அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா 1/3 இருக்கா? ஸோ 1/3 அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 100ல் 3ல் 1 பங்கு. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1 பங்கு எவ்வளோ வரும்? 25 சார். இல்லை, 100 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா 0.33, ஐ மீன் 33% வரும் இல்லைங்களா? ஸோ அதுதான் 1/3. 33%. ஸோ 33. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/4. ஸோ 1/4 அப்படின்னாக்கா என்ன வரும்? 100 4ஆல் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? 25 கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/5. ஸோ 100 5ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா 20 சார். ஓகே. அண்ட் தென் 1/6. ஸோ 100 6ஆல் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா 16.66% வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். சரிங்களா? புரியுதா? புரியுதுங்களா? ஏன்னா இந்த இதில் கிடைக்கக்கூடிய வேல்யூ வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதனால இந்த பேசிக் வந்து பார்த்தா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப் டு 20 வந்து பார்த்தா நமக்கு தேவை. ஸோ பாருங்க, சீக்கிரமாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 1/7 வேல்யூ என்ன வரும்? 14.28% கிடைக்கும். அதே 1/8. ஸோ 100 8ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 12.5%. ஸோ அடுத்து பாருங்க 1/9.
109ஆல வகுத்தீங்கன்னா நமக்கு 11.11% கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/10. ஸோ 1/10 போட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 110ஆல டிவைட் பண்ணிங்கன்னா 10% கிடைக்கும். இதே மாதிரி ரிமைனிங் வந்து பார்த்தா அப் டு 20 வரைக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அவுட்லைன் தான். ஸோ இது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகேவா? எஸ் சார். ஓகே சார், தேங்க்யூ. நோட் பண்ணிட்டீங்களா? ரஃப் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே சார், ஓகே சார். ஓகே. ஸோ இப்போ நமக்கு பெர்சன்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னாக்க குறிப்பிட்ட ஒரு 10%, அதாவது ஒரு 10 மாடலில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க கான்செப்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த 10 மாடல் மட்டுமே பார்த்தா போதும். நமக்கு எந்த கொஷின் கேட்டாலுமே அதாவது இந்த 10 மாடல் மீறி வெளியே போகாது. சரிங்களா? இந்த 10 மாடலில் பெர்சன்டேஜில் வந்து பார்த்தா முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் இதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தாக்க நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சதவீதத்தில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் பாருங்கள். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏதாவது புரியாத பட்சத்தில் வந்து பார்த்தா நீங்கள் சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐஸ்வர்யா. சார் கொஞ்சம் அதர்ஸ் மியூட் பண்ணுங்க சார். மியூட் ஆல் போடுங்க சார். அவங்க வாய்ஸ் தான் அதிகமா கேக்குது. ஓகே ஓகே, அதான் மியூட் ஆல் தான் போட்டிருக்கேன். யாருக்காவது டவுட் இருக்கு அப்படின்னா மட்டும் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. மற்றபடி எப்பவுமே நீங்க அன்மியூட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். சரிங்களா? அது முடிஞ்ச அளவு வந்து ஒரு ஐசோலேட்டட் ஏரியால இருந்து கிளாஸ் கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு க்ரௌடா இருக்கிற இடத்துல உட்காந்து கவனிச்சிங்க அப்படின்னாக்க நமக்கு ப்ராப்பரா ரீச் ஆகாது. ஓகே, பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மாடல் போகலாம். ஸோ கொஷின் யாராவது தமிழ் மீடியம் இருக்கீங்களா? எஸ் சார். எஸ் சார். தமிழ் இங்கிலீஷ் 2 பேருமே இருக்கீங்க. ஸோ ஓகே, நம்ம பைலிங்குவலாகவே பார்ப்போம். சரிங்களா? கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. If 10% of A is equal to, if 10% of A is equal to 12% of B, then 15% of A is equal to what percentage of B? சரிங்களா? ஸோ என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி புரியுதுங்களா? ஸோ தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க. ஏவின் 10% பியின் 12% சமம் எனில் ஏவின் 10% பியின் 12% சமம் எனில் ஏவின் 15% பியின் எத்தனை சதவீதத்திற்கு சமமாக இருக்கும்? சரிங்களா? ஸோ கொஷின் எல்லாருக்கும் புரியுதா? ஒரு டைம் தமிழ்ல திரும்ப சொல்லுங்க சார். தமிழ் பாருங்க. அதாவது ஏவின் 10% பியின் 12% சமம் எனில் ஏவின் 15% பியின் எத்தனை சதவீதத்திற்கு சமமாக இருக்கும்? சரிங்களா? ஓகேவா? சால்வ் பண்ணலாமா? எஸ் சார். ஓகே சார். எல்லாரும் கொஸ்டின் கிளியரா எழுதிட்டீங்களாமா? எஸ் சார். ஸோ ஓகே, சால்வ் பண்ணலாங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி வந்து பார்த்தாக்கா ஒரு 2 வேரியபிள் கொடுத்துட்டு நம்மளை கம்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மாடல். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம ப்ரொசீஜராக போடுறது, அதுக்கப்புறம் எப்படி 4 பாக்ஸ் மெத்தடில் போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ கவனமாக பாருங்க. புரியலன்னா இப்பயே எந்த பார்ட் புரியல அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஓகே,
சொல்யூஷன். ஸோ கொஷின் என்ன சொல்லியிருக்காங்க, 10% ஆஃப் ஏ ஈக்குவல் டு 12% ஆஃப் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஏவின் 10% பியின் 12% சமம். அப்போ 12% ஆஃப் பி. சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இதை என்ன பண்ணலாம், ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். ஸோ பெர்சன்டேஜ் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம், பெர்சன்டேஜ் வந்தால் 100ஆல் டிவைட் பண்ணுவோம் இல்லைங்களா. 10/100 ஆஃப் ஏ, அதாவது ஏவின் 10%. அப்போ பெருக்கல் ஏ ஈக்குவல் டு 12/100 ஆஃப் பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெருக்கல் பி. ஸோ அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஸோ ஏதாவது ஒரு வேரியபிள் மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இல்லைங்களா. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு 12/100 மல்டிபிள் 100/10 இன்ட்டு பி. சரிங்களா. ஸோ பாருங்க 100 கேன்சல் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6 2 12, இது 5 2 10. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு, 6/5 பி. சரிங்களா. ஸோ இந்த வேல்யூ கிடைக்குதா. ஸோ இப்போ ஏ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எதுக்கு சமமாக இருக்கு, பியோட 5ல் 6 பங்கா இருக்கு. சரிங்களா, அதுக்கு சமமா இருக்கு. ஸோ இப்போ அடுத்து நம்ம கிட்ட கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, then 15% of A equal to what percentage of B. A உடைய 15% B உடைய எத்தனை சதவீதத்திற்கு சமமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா. பாருங்க அது எப்படி சால்வ் பண்ணுறது. ஸோ ஏவினுடைய 15% இல்லைங்களா. So 15% of A equal to what percentage of B. சரிங்களா. ஸோ இங்கே வாட் அப்படின்னு தானே அவங்க கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த வாட் என்ன அப்படின்னு சொல்லி தெரியுமா. ஸோ அதனால் நம்ம என்ன எக்ஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் percentage of B. ஸோ பாருங்க அடுத்து என்ன பண்ணுவோம், ஸோ பெர்சன்டேஜை 100 கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ 15/100 மல்டிபிள் ஏ ஈக்குவல் டு x/100 இன்ட்டு பி. ஸோ இங்கே ஏக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ கண்டுபிடிச்சிருக்குமா. ஸோ ஏ ஈக்குவல் டு 6/5 பி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 15/100 இன்ட்டு 6/5 இன்ட்டு பி equal to x/100 into b. சரிங்களா. ஸோ இந்த இடத்துல ஏக்கு பதிலாக இந்த 6/5 b வந்து பார்த்தா சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். சரியா. ஸோ இப்போ நமக்கு எது மட்டும்தான் தேவை, எக்ஸை தானே கண்டுபிடிக்கணும் நம்ம. ஸோ பாருங்க எக்ஸை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு மற்றதெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஸோ 15/100 into 6/5 into b into இந்த 100 வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நியூமரேட்டர் வருங்களா. ஸோ மேலே வந்துடுமா into 100 into 1/b. சரியா. ஸோ பாருங்க 100க்கு 100 கேன்சல் ஆகும், பிக்கு பி கேன்சல் ஆகிடும். ஸோ இது ஒரு 5, இது 3 5. சரிங்களா. ஸோ இப்போ என்ன ஒரு எக்ஸோடைய வேல்யூ 3 பெருக்கல் 6 ஈக்குவல் டு 18. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ என்னமா வந்திருக்கு, ஸோ எக்ஸோடைய வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 18 சார். சரிங்களா 18. ஓகே ஓகே வெரி குட். ஸோ இப்போ எல்லாருக்கும் புரிஞ்சதா இந்த சம். எஸ் சார். சார் புரிஞ்சது. புரிஞ்சதுங்களா. ஸோ இந்த மாதிரி சம் வந்தால் போட்டுடலாமா. முதல்ல வந்து பார்த்தா அவங்க என்னென்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து சமன்படுத்துங்க. ஸோ ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் அதை ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஏதாவது ஒரு என்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொண்டு வந்துட முடியும். ஸோ இந்த மாதிரி a ஈக்குவல் டு 6/5 பின்ட்டோ அல்லது b ஈக்குவல் டு 5/6a. ஸோ ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ அந்த அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஸ்டினுடைய செகண்ட் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஆஸ் பர் தட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ரோச் பண்ணலாம்.
ஸோ புரியுதுங்களா இது? எஸ் சார். ஸோ யாருக்காவது புரியாமல் இருக்கா? ஸோ யாருக்காவது புரியாமல் இருந்தால் இப்போயே கேட்டுருங்க. ஏன்னா இது பேசிக் புரியலனாக்கா நம்ம அடுத்து வேற எதுவுமே உள்ள புரியாது. சார் புரியுதுங்களா எல்லாருக்கும்? திரும்ப ஒரு தடவை ஷார்ட்டா சொல்லுங்க. திரும்ப ஒரு தடவை ஷார்ட்டா. ஓகே. ஸோ லிசன் பண்ணுங்க. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் 10% of A equal to 12% of B, then 15% of A is equal to what percent of B அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம தமிழ் என்ன பார்த்தோம்? ஏவின் 10% வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியின் 12% சமம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? ஸோ அதை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஏவின் 10% பியின் 12% சமம் அப்படின்னு எடுத்தாச்சு. அந்த அடுத்தது அதை என்ன பண்ணுறோம்? ஸோ அந்த 10% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அதுக்கு நம்பராக கொண்டு வரோம். ஸோ நியூமரிக் ஃபார்மேட்க்கு. ஸோ 10/100 மல்டிபிள் ஏ ஈக்குவல் டு 12/100 மல்டிபிள் பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து பாருங்க, ஏவை மட்டும் ஒரு பக்கம் வச்சுட்டு பியை ஒரு பக்கம் வச்சுருவோம். ஸோ இது குரூப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி குரூப் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேல்யூ கிடைக்குது. ஸோ ஏ ஈக்குவல் டு 6/5 பி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கொண்டு போய் கொஷினுடைய செகண்ட் பார்ட்டில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 15% of A equal to X% of B அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? அதை சால்வ் பண்ணும் பொழுது எக்ஸினுடைய வேல்யூ 18 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் புரியுதுங்களா? எஸ் சார். எஸ் சார். ஸோ வினோத், விஷ்ணு பிரியா, சங்கீத், லக்ஷ்மி, சாந்தா எல்லாருக்கும் புரியுதுங்களா? சார் புரியுதுங்க சார். நல்லா. ஓகே ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆக்சுவல் மெத்தடில் போட்டிருக்கோம் இது. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம 4 பாக்ஸில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? எஸ் சார். ஸோ நம்ம 4 பாக்ஸில் இப்போ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? 10% of A equal to 12% of B இல்லையா? ஸோ ஏவின் 10% வந்து பார்த்தீங்கன்னாக்கா பியோட 12% சமம். சரிங்களா? அப்போ ஏவின் 15% பியின் எத்தனை சதவீதத்திற்கு சமம்? ஸோ இதானே கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஏங்க நான் கரெக்ட் தானே? இப்போ பாருங்க, நம்ம 4 பாக்ஸ்ல என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை 10, 15 கேன்சல் பண்ணலாம், அல்லது 10, 12 கேன்சல் பண்ணலாம். ஸோ இதை பண்ணுவோம் ஃபர்ஸ்ட். 10, 15 பண்ணிடலாம். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது 2 டைம். ஸோ 2, 5, 10. இது 3, 5, 15. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ண முடியும்? ஸோ 2 12 தான் பண்ண முடியும். ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா 1 டைம், இது 6 டைம். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ 6 × 3 18. ஸோ வேல்யூ கிடைச்சிருச்சா? ஸோ நமக்கு ஃபைனல் ஆன்சர் இதுதான் நம்ம வந்தது. எஸ் சார். ஸோ நம்ம ப்ராப்பராக அந்த ஆக்சுவல் மெத்தடாலஜி வச்சு அப்ரோச் பண்ணுறதுக்கும் நமக்கு இந்த 4 பாக்ஸில் அப்ரோச் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு? சார். கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஸ்ட்ரைட் மல்டிப்ளிகேஷன் இருக்குல்ல சார்? இதுப்பா புரியல. சார் இந்த 4 பாக்ஸ் மெத்தட்ல கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஸ்ட்ரைட் மல்டிப்ளிகேஷன் ரெண்டு இருக்கு இல்லைங்க சார் இந்த 4 பாக்ஸ் மெத்தட்ல? நீங்க கிராஸ்ல மட்டும் தான் மல்டிப்ளை பண்ணனும், ஸ்ட்ரைட்ல வந்து டிவிஷன் தான் பண்ணனும். ஓகேங்க சார். ஓகே. வந்து பாத்தீங்கன்னாக்க ஸோ AB CND இருக்குனாக்க ஸோ இப்படி ஸ்ட்ரைட்டா இருக்கு இல்லைங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம டிவிஷன் மட்டும் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ நடுவில் BC அண்ட் AD ஸோ இந்த பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து பார்த்தா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது ஃபாலோ பண்ணுறது. பட் இதே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சமயம் சால்வ் பண்ணிடலாம்.
புரியுதுங்களா எல்லாருக்கும்? அதாவது ஆக்சுவலா மெத்தட்ல போட்டதுக்கும் 4 பாக்ஸ் மெத்தடுக்கும் உங்களுக்கு புரியுதா? எஸ் சார். எஸ் சார். மாடல் போலாங்களா? போலாங்க சார். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஏதோ ஒரு நம்பர் ரேண்டமாக இருக்கு. ஸோ இப்போ ஒரு 13,500 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதனுடைய சதவீதம் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இதனுடைய 10% அப்படின்னாக்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? 13,500ஓட 10% 10/100 into 13,500. எதுப்பா? 10/100 into 13,500. ஸோ இங்கே நாம அதெல்லாம் பண்ண போகிறது கிடையாது. ஸோ பாருங்க 10% நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க லாஸ்ட் டிஜிட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க எடுத்துக்கணும். ஸோ அப்போ நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? 1350 கிடைக்குதுங்களா? 1350 சார். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு நம்பருடைய 10%. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க 1% தேவை அப்படின்னாக்க நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? 1, 10, 100, 1000 பிளேஸ் வேல்யூ தெரியும் இல்லைங்களா? அந்த எண்களுக்கு உண்டான மதிப்பு. ஸோ 10% தேவை அப்படின்னாக்க 1th பிளேஸ்ல இருக்கக்கூடிய நம்பரை வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணிடலாம். அதாவது 0வா இருக்கிற பட்சத்தில் ரிமூவ் பண்ணிடலாம். அப்படி இல்லை நம்பர்ஸ் இருக்கு அப்படின்னாக்க நம்ம டெசிமல் பாயிண்ட் சரிங்களா? ஸோ அப்போ 1% வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடுத்து 10th பிளேஸ்ல இருக்கக்கூடிய அந்த வேல்யூவையும் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? அப்போ 135 கிடைக்கும். ஸோ இப்போ 10% மற்றும் 1% நமக்கு கிடைச்சாச்சா? இப்போ 10% and 1% நமக்கு வேல்யூ கிடைச்சாச்சா? ஸோ இப்போ பாருங்க இதுல இருந்து 5% கண்டுபிடிக்க முடியுமா? ஸோ 5% அப்படின்னா ஸோ 5% அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 1350ல பாதி. ஸோ எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 675 கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுவே 2% கேட்குறாங்க இப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க என்ன பண்ணலாம்? 1% டபுள் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 135 + 135 பார்த்தீங்கன்னாக்க 270 கிடைக்கும். ஸோ இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு 9% கேட்குறாங்க அப்படின்னா இந்த 10%லிருந்து அந்த 1% மைனஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும். ஸோ எல்லாருக்கும் புரியுதா? இதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தா அடுத்து வரக்கூடிய மாடல்லாம் நம்ம பண்ணுவோம். சரிங்களா? சார் 2% எப்படி கண்டுபிடிச்சீங்க? எதுப்பா? 2% எப்படி கண்டுபிடிச்சீங்க சொல்லுங்க. 2% எப்படி கொண்டு வந்தீங்க? ஸோ இப்போ 1% வந்து பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ இருக்கு? 135 இருக்கு. அது புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே சார். ஸோ அப்போ 2%னா என்ன பண்ணுறோம்? 1 கூட 1 ஆட் பண்ணுறோமா? அப்போ தானே 2 கிடைக்குது. எஸ் சார். ஸோ நமக்கு 1% 135 இருக்கு. அப்போ 2%னாக்க இன்னொரு 1% வந்து பார்த்தா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். ஓகே சார். ஸோ இன்னொரு 1% 2% கிடைக்குமா? ஓகே சார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 270 கிடைக்கும். சார் ஓகே சார். ஓகே சார். சரிங்களா? புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. The monthly income of a person is rupees 8,000. If his income is increased by
20%. டேய் இங்க நான் கிளாஸ் போய் இது உட்காந்து உங்களுக்கு சூத்து கழுவுறதுக்குலாம் டைம் இல்ல. சூத்து மூணு வா. If his income is increased by 20%, then what will be his new monthly income? Question என்ன கேக்குறாங்க பாருங்க. The monthly income of a person, அதாவது ஒருவருடைய மாத வருமானம் வந்து பாத்தீங்கன்னாக்க 8000 ரூபாயா இருக்கு. சரிங்களா? தமிழ்ல சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. ஒருவரின் மாத வருமானம் 8000 ரூபாய். அவருடைய வருமானம் 20% அதிகரிக்கப்படுகிறது எனில் அவருடைய புதிய வருமானம் என்ன? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு ரெண்டு வகையாக கொஸ்டின் கேட்பாங்க. அவருடைய புதிய வருமானம் என்னன்னு கேட்கலாம், அல்லது அவருடைய அதிகரிக்கப்பட்ட வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரிங்களா? ஸோ கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியராமா? ஸோ இஸ் இட் கிளியர் டு எவரிவன்? எஸ் சார், வெரி கிளியர் சார். ஸோ பார்க்கலாங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒருவருடைய மாத வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்க 8000 ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலாக மெத்தடில் போடுவோம். ஸோ அவருடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க? ஸோ ருபீஸ் 8000 சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்க்ரிமெண்ட் எவ்வளோ, அதாவது எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்காங்க? ஸோ இந்த 8000த்துல 20% வந்து பார்த்தா அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அப்போ இன்ட்டு 20/100. ஸோ இதுதானே வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதிய வருமானமாக இருக்க முடியும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். ஸோ 00க்கு 00 கேன்சல். ஸோ அப்போ 80 × 20 என்ன வரும்? ஸோ 8 × 2 16 இல்லைங்களா? ஸோ 1600. இந்த 1600 அப்படிங்கிறது எத்தனை சதவீதம்? ஸோ அதிகரிக்கப்பட்டது. சரிங்களா? அந்த இன்க்ரிமெண்ட் வந்தது இல்லையா? ஸோ அதனுடைய மதிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1600. ஸோ இப்போ நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, வாட் வில் பி ஹிஸ் நியூ மந்த்லி இன்கம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அதாவது அவருடைய புதிய வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ புதிய வருமானம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ பழைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த 8000 ரூபாய் இருக்கு, ப்ளஸ் அந்த அதிகரிக்கப்பட்ட வருமானம் ஒரு 1600 இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஸோ அதுதான் நமக்கு புதிய வருமானம். ஸோ அப்போ எவ்வளோ இருக்கு? 9600. ஸோ அதுதான் நமக்கு உண்டான ஆன்சர். ஸோ போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவல் மெத்தட். ஸோ புரியுதா? எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேல்யூ அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் அந்த பழைய வருமானம் ப்ளஸ் அந்த எவ்வளோ அதிகரிக்கப்பட்டிருக்கோ அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நமக்கு அந்த புதிய வருமானம் என்ன அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரிங்களா? இஸ் இட் கிளியர்? எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். சிம்பிளா இருக்குங்களா இந்த மாதிரி போடுறது? எஸ் சார். ஸோ இதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 4 பாக்ஸ் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. நம்ம இந்த மெத்தடில் எப்படி போடுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ வருமானம் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 8000 ரூபாய் சொல்லியிருக்காங்க இல்லையா? 8000 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மாத வருமானம் சொல்லியிருக்காங்க. ஸோ எத்தனை சதவீதம் அதிகப்படுத்தியிருக்காங்க? 20% அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ தேர் இஸ் அன் இன்க்ரிமெண்ட் இன் 20%. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ வரும்? ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ 10% அப்படின்னாக்க கடைசி 0 எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒன்ஸ் பிளேஸில், அதாவது ஒன்றுகளில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நமக்கு 10%. ஸோ 10% அப்படிங்கிறது 800 ரூபாயா இருக்கு. அப்போ 20% அப்படிங்கிறது எவ்வளவா இருக்கும்? 1600 இருக்கும். ஸோ அப்போ நமக்கு 100% தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8000 இருக்கு இல்லையா? அதுதான் நம்மளுடைய சம்பளம் அந்த 8000 அப்படிங்கிறது. ஸோ கூட அந்த 20% அதிகரிச்சிருக்கு அப்படின்னாக்க அதை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ 1600. ஸோ அப்போ 9600. 4 பாக்ஸில் தான் போடணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க 100% அப்படிங்கிறது 8000 அப்படின்னா
ஸோ 20% அதிகரிக்கப்படுதுன்னா 120% தானே. ஸோ அப்போ அது எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். பாருங்க 00க்கு 00 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 8 × 12 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு எவ்வளோ வரும்? 96 வரும். ஸோ இப்போ அதாவது 12 பெருக்கல் 8 96. அப்போ 96 2 0 ஆட் பண்ணிக்கணும். ஸோ 9600. ஸோ அதுதான் ஆன்சர். சரிங்களா? புரியுதா 4 பாக்ஸ் எப்படி போடுறது அப்படின்ட்டு? எஸ் சார். சரி, ஓகே. ஸோ இந்த மாடல் யாருக்கு புரிஞ்சதா? ஸோ இதில் வந்து பார்த்தா நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அதிகரிக்கப்பட்டிருக்கு அல்லது குறைக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தாக்க நமக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சது தானே? அடுத்த சம் போலாமா? எல்லாருக்கும் புரிஞ்சதா புரியலனா கேளுங்க. எஸ் சார். நெக்ஸ்ட் சம் சார். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் பாருங்க. The price of a computer is 20,000 rupees. Will be the price of the computer after the reduction of 25%. தமிழ்ல பாத்தீங்கன்னாக்க ஒரு கணினியின் விலை வந்து பாத்தீங்கன்னாக்க 20,000 ரூபாயா இருக்கு. அதில் 25% குறைக்கப்பட்டால் அதன் புதிய விலை என்ன? சரிங்களா? क्वेश्चन எல்லாருக்கும் புரியுதாமா? எஸ் சார். எஸ் சார். சோ என்ன கொடுத்திருக்காங்க क्वेश्चनல? சோ போடுறீங்கன்னா ஓகே, வெரி குட். சோ யாருக்காவது புரியாம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டா கவனிங்க. பாருங்க, the price of a computer is 20,000 rupees. அதாவது ஒரு கணிப்பொறி, அதாவது கம்ப்யூட்டர் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய விலையானது எவ்வளவா இருக்கு? 20,000 ரூபாயா இருக்கு. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல? வாட் வில் பி தி பிரைஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் ஆஃப்டர் தி ரிடக்ஷன் ஆஃப் 25%. அதாவது 25% தள்ளுபடிக்கு பின், அதாவது தள்ளுபடி அல்லது விலை குறைப்பு, சரிங்களா? ஸோ விலை குறைப்பு தான் இங்கே சரியா இருக்கும். 25% விலை குறைப்பிற்கு பின் அதன் விலை என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 25% அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இது ரெண்டு வகையாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த வேல்யூ சொன்ன பாருங்க, 25% அப்படின்னாக்கா என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க வேல்யூவை 4 ஆல் டிவைட் பண்ணணும்னு சொல்லி பார்த்தோமா? 100/4 தானே 25%. ஸோ அப்போ 20,000/4 போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 20,000ல 4ல் ஒரு பங்கோட வேல்யூ என்ன? 5,000. ஸோ அப்போ அது என்ன பண்ணுறாங்க? நமக்கு ரிடக்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ரிடக்ஷன் அப்படின்னாக்க என்னது? குறைக்கிறது. ஸோ 20,000லேருந்து அதனுடைய விலையை 25% குறைக்கிறாங்க அப்படின்போது 5,000 ரூபாய் குறையுது. ஸோ -5K, சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? அது 20,000ல 5,000 போனால் 15,000. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய புதிய விலை, அதாவது விலை குறைவிற்கு பிறகு. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணலாம்? ஸோ 20,000 இருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ 10% அதனுடைய வேல்யூ என்ன கிடைக்கும் நமக்கு?
2000. 2000 கிடைக்கும். ஸோ இன்னொரு 10% வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு 2000 நமக்கு இருக்கு. ஸோ அடுத்து ஒரு 5%. ஸோ 5%னா இல்லை பாதி. ஸோ ஒரு 1000 கிடைக்குங்களா? ஸோ இப்போ 2000 + 2000 + ஒரு 1000 பார்த்தீங்கன்னாக்கா 5000 ரூபா நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த 5000த்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைச்சிருக்காங்க. ஸோ அப்படி குறைச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். ஸோ 20,000ல் 5000 போனால் நமக்கு 15,000 கிடைக்கும். சரிங்களா? ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது புரியாம இருந்தா கேளுங்க பார்க்கலாம். ஸோ எல்லாருக்கும் புரியுதுங்களா? நெக்ஸ்ட் மாடல் போலாமா? ஸோ திஸ் இஸ் மாடல் நம்பர் 2. இந்த நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு 2 என்டிட்டிக்குள்ள, அதாவது 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்குள்ள எடுத்து எக்ஸாமினேஷன் ஸ்கோர் ஆகட்டும் அல்லது மார்க் ஆகட்டும், அதை கம்பேர் பண்ணுறதை பொறுத்து நம்மகிட்ட கொஷின் கேட்பாங்க. ஸோ கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. Income of Ravi is 20% more than that of Ram, then income of Ram is how much percent than that of Ravi? ஸோ கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க புரியுதா? ரவியின் வருமானம் தமிழ்ல பாருங்க, ரவியின் வருமானம் ராமின் வருமானத்தை விட 20% அதிகமாக இருக்கிறது, அதிகமாக உள்ளது. ரவியின் வருமானம் ராமின் வருமானத்தை விட 20% அதிகமாக உள்ளது எனில் ராமின் வருமானம் ரவியை விட எத்தனை சதவீதம் குறைவாக உள்ளது? எனில் ராமின் வருமானம் ரவியை விட எத்தனை சதவீதம் குறைவாக உள்ளது? சரிங்களா? ஓகேவா? ஆனா கொஸ்டின் எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சொன்னாங்க பெரும்பாலும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்துருப்போம் இல்லையா? இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்துருக்கீங்களா இது மாதிரி கொஸ்டின் பேப்பர்ல? சார் பார்த்துருக்கு சார். ஸோ இப்போ இந்த மாதிரி கொஸ்டின் வந்தாக்க நம்ம எந்த மாதிரி சால்வ் பண்ணலாம்? சரி கவனிங்க, அதாவது இது வரைக்கும் நமக்கு கொடுத்திருந்தது அவருடைய வருமானம் கொடுத்திருந்தாங்க. ஒரு 10,000 இருக்கு, 20,000 இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல வந்து பார்த்தா இத்தனை சதவீதம் கூட்டணும் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதனால நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வருமானம் மட்டும் 20% அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா எத்தனை சதவீதம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ எனி ஐடியா இருக்கா? ஸோ இது வரைக்கும் கரெக்டாக ஒரு 2 மாடல் பார்த்துருக்கோம். ஸோ இதை ஐடியா இருந்தால் சொல்லுங்க. ராமோட சேலரி 100ன்னு ஒரு அசம்ஷனுக்காக வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணுங்க. சொல்லுங்க யாரு ப்ரொசீட் பண்ணுங்கப்பா. ராமுடைய வருமானம், ஐ மீன் ராமுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா
100 rupees வச்சுட்டு ப்ரொசீஜர் அசம்ஷனுக்காக 100 rupeesனு எடுத்துக்கலாம் சார். ஓகே. இப்போ ரவி வந்து 20% அதிகமா வாங்குறாருன்னா 120 ரூபா வாங்குறாரு அப்படின்ட்டு. ஓகே ஓகே, நல்லா ட்ரை பண்ணியிருக்கீங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருக்கோம், பெர்சன்டேஜில் தானே பார்த்துருக்கோம். ஐ மீன் பெர்சன்டேஜில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ நமக்கு அந்த நியூமரிக் வந்து அதாவது இந்த அவங்க கொடுக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஸோ இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20% மோர் தேன் தட் ஆஃப் ராம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவனிங்க. ஸோ ரவின்னு ஒருத்தர் இருக்காரு, அவருடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக இருக்குது. ஸோ எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னாக்கா 20% அதிகமாக இருக்குது. யாரை விட அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ராமை விட. ஸோ அப்போ ராம் அப்படிங்கிற ஒரு 100 ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பெர்சன்டேஜில் 100 தானே ஹையஸ்ட்டு. ஐ மீன் 100க்கு தானே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இப்போ ராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா வாங்கியிருந்தா ரவி எவ்வளோ வாங்கியிருப்பாரு? ஆமா 100 ரூபாயில 20% அப்படிங்கிறது 120 சார். 120. 100ல 20% அப்படிங்கிறது 20ங்களா? எஸ் சார். அப்போ 120. ஸோ இந்த 120ல நமக்கு என்ன கேட்டிருக்காங்க செகண்ட் பார்ட்ல கொஸ்டின், தென் இன்கம் ஆஃப் ராம் இஸ் how much percent less than that of ரவி? சரி 80. ஸோ ராமுடைய வருமானம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரவியை விட எத்தனை சதவீதம் குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இப்போ ரவியுடைய வருமானத்தை வச்சு தான் வந்து பார்த்தாக்க நம்ம மெஷர் பண்ணணும். சரிங்களா? ஸோ 4 பாக்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இவங்க 2 பேருக்குள்ள வித்தியாசம் இருக்கு? 20. 100க்கும் 120க்கும் நடுவில் 20 இருக்கு. ஸோ இப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, இன்கம் ஆஃப் ராம் இஸ் how much percent less than that of ரவின்னு கேட்குறாங்க. இல்லைங்களா? அப்போ ரவியுடைய இன்கம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ? 120. 120 தான் நமக்கு 100%. அதில் எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 20. ஸோ 20 இருக்கு. அந்த 20 வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 120ல வாட் பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? பண்ணலாமா? பண்ண முடியுமா? பாருங்க 0க்கு 0, 1 2 இது 6. இப்போ 100/6 இருக்கு. ஸோ உங்களுக்கு 100/6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வேல்யூ சொல்லியிருக்கோம் பாருங்க அங்கே 1/6 அப்படின்ட்டு 16.66. ஸோ இதை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தெரிஞ்சது அப்படின்னாக்கா 100/6 அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம சால்வ் பண்ணிட்டு வேண்டிய அவசியம் கிடையாது. 16.66%. ஸோ இத்தனை பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னவா இருக்கு, நமக்கு கம்மியா இருக்கு. ரவியை விட ராம் வந்து பார்த்தீங்கன்னா 16.66% கம்மியா வந்து பார்த்தா ஏர்ன் பண்ணிருக்கோம். சரிங்களா? புரியுதா? சார் அந்த 16.66 எப்படி வந்துச்சு சார் இங்க உங்க 4 பாக்ஸ் மெத்தட்ல? அது திருப்பி சொல்லுங்க சார். 100/6 சார். 6 அடி. கிளாஸ் உடைய பிகினிங்ல நான் 1/2 1/3 அந்த மாதிரி அப் டு 1/10 வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? ஸோ அதுல அந்த 1/6 உடைய வேல்யூ என்னன்னு எடுத்து பாருங்க. ஓகே சார் 16.66 வருது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ மாதிரி தான். ஸோ 1/6னாலும் 100/6னாலும் ரெண்டும் ஒன்னே தான். சரிங்களா? ஸோ புரிஞ்சதா? இல்லை திரும்ப யாருக்காவது சொல்லணுங்களா? பாரதி ஸோ 1 more டைம் கேட்டிருக்காங்க. ஸோ கவனிங்கம்மா, ஒன்றும் இல்லை. ஸோ கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியரா புரிஞ்சதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 பேருடைய சேலரியவோ மார்க்ஸையோ வந்து பார்த்தா கம்பேர் பண்ற மாதிரி தான் நமக்கு கொடுத்துருப்பாங்க. கவனிங்க, நமக்கு வந்து பார்த்தா ராம் ரவி அப்படின்னு சொல்லி 2 பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ரவி வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவரோட கூடுதலா 20% சம்பளம் வாங்குறாரு. ஸோ அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 100ல 20% அப்படிங்கிறது 20 இல்லைங்களா? அப்ப இது 120 இருக்கும். என்ன பண்றது தெரியுமா? பேசிருக்கலாம் மியூட்ல போட்டுப்பாங்க. சரியா?
கிளாஸ் போய் எழுதணும் கிடையாது, சீரியஸா பாருங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க கொஸ்டின்ல, த இன்கம் ஆஃப் ராம் இஸ் ஹவு மச் பெர்சன்டேஜ் லெஸ் தென் தட் ஆஃப் ரவி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ரவி அதாவது ரவி வாங்கக்கூடிய சம்பளத்தை விட ராம் எத்தனை சதவீதம் குறைவாக வாங்குறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ நம்ம 4 பாக்ஸ் மெத்தடில் என்ன பண்ணுவோம், எப்பவுமே மேக்ஸிமம் ஸ்கோரை வச்சுக்கலாம். இந்த 120 தான் 100 அப்படின்னாக்க ரவியை விட ராம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ குறைவாக வாங்கியிருக்காரு. ஸோ ரெண்டுத்துக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20 rupees இல்லைங்களா. ஸோ அந்த 20% எவ்வளோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். அதாவது அந்த 120ல் 20ங்கிறது எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஸோ பார்த்தோம்னா பாருங்க, இது 120, இது 620, 120 வந்துடும். அதாவது 6 20 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 120 வந்துடும் இல்லையா. ஸோ இப்போ 100/6 வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு என்ன கிடைக்கும், 16.66. அதாவது 16.66 அல்லது 16 2/3. ஸோ உங்கள் ஆப்ஷனில் எந்த மாதிரி கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி வந்து பார்த்தாக்கா போட்டுக்கலாம். சரியா, புரியுதா? எஸ் சார், புரியுது சார். எல்லாருக்கும் புரிஞ்சுதுங்களா? பாரதி உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? ஓகே ஃபைன். சரி, நெக்ஸ்ட் மாடல் போலாங்களா? ஸோ இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு புக்கில் நிறைய கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்கூல் புக்ஸ் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜென்ரலான கொஷின் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேட்குறான். ஸோ தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த 10,000 ரூபா சம்பளத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி ஒரு 10% அதிகப்படுத்துகிறாங்க உங்களுக்கு. ஸோ 10% வந்து ஹைக் பண்ணுறாங்க சேலரியில். அந்த தென் ஆஃப்டர் தட் ஸோ நீங்கள் அந்த கொடுத்த வேலையை சரியாக பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10% சேலரியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய சேலரியில் சேஞ்ச் இருக்குமா இருக்காதா? இருக்கும் சார். இருக்குமா? அதுதான் சார். இருக்குமா இருக்காதா, அதை மட்டும் சொல்லுங்க. இருக்கும் சார். இருக்காதுங்க சார். இருக்காதுங்களா? 9,900 ரூபா என்ன பேர் இருக்காதுன்றீங்க? இருக்கு சார். சோ இருக்குனா எப்படி இருக்கும்? இருக்கும் சார். 10% வந்து அதிகப்படுத்துறாங்க, மறுபடியும் 10% குறைக்கிறாங்க சார். அப்ப அதே அளவு தான் இருக்கும். மறுபடியும் 10% குறைக்கும் போது அதிகமா குறையும் சார். இன்னும் கொஞ்சம் குறையும். 1% கம்மியாகும் சார். அப்படிங்களா? 100 ரூபா குறையும் சார். சார் இப்ப 11,000 ரூபாய் வாங்குற 10,000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தவங்க 1000 rupees இன்க்ரீஸ் கொடுக்கும்போது 11,000 இருக்கும். 11,000க்கு 10% போடும்போது நமக்கு அதை விட கம்மியாகுது இல்லைங்களா? 1% குறையும் சார். அப்படிங்களா? மீதி 9,900 ரூபாய் இருக்குங்க சார். சரி, ஓகே, சரி பார்க்கலாங்க. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் மட்டும் ஒரு 100 ரூபாயே இருக்கு, சரிங்களா? 100 ரூபா வந்து பார்த்தீங்கன்னாக்கா வட்டிக்கு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 rupeesல 10% அப்படிங்கிறது எவ்வளோ? 10 தான். 10. ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 110 இருக்கும் அது, சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 110ல் 10% வந்து பார்த்தா டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றோம். ஸோ 10% எனக்கு வேணாம், 90% மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ -10%. அப்படின்னா இங்கே பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேமாக இருக்குது. பட் வேல்யூ என்ன ஆகும், 110ல் 10% அப்படிங்கிறது 11 இருக்கும், சரிங்களா? ஸோ 110 ரூபாயில 10% அப்படிங்கிறது 11 ரூபாய். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபாயில தான் 10% அப்படிங்கிறது நமக்கு 10 ரூபாய். அப்போ இங்கே 11 rupees குறையுது அப்படின்னாக்கா 110ல் 11 போனால் என்ன? 99. ஸோ 99 இருக்கும். நம்மளுடைய பிகினிங்ல இருந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 இருக்கு. ஸோ அது எண்ட். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 99 இருக்கு. ஸோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு? 1%. 1%. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல கேட்டாங்கன்னா லாஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ பெர்சன்டேஜ் சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்டது நம்ம அந்த சேஞ்ச் இன் பெர்சன்ட். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா மென்ஷன் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரிங்களா, பார்க்கலாமா? ஸோ கொஷின் நோட் பண்ணிக்கோங்க. Salary of a worker
interest increased by 5%, and then it is decreased by 5%. What is the change in his salary? சரிங்களா, கொஸ்டின் புரியுதா? ஸோ தமிழ்ல பாருங்க, ஒருவரின் வருமானம் 5% அதிகரிக்கப்பட்டு 5% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தினை காணுங்க. சரிங்களா? ஒருவரின் வருமானம் 5% அதிகரிக்கப்பட்டு 5% குறைக்கப்படுகிறது எனில் அவருடைய வருமானத்தில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தினை காணுங்க. சரிங்களா, சால்வ் பண்ணலாமா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு சின்ன ஒரு ஃபார்மேட் மட்டும் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி எடுத்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எப்பயுமே நெகட்டிவ்ல தான் இருக்கும். ஸோ நெகட்டிவ் அப்படின்னாக்க குறையும் அர்த்தம். ஸோ இட் இஸ் -b²/100. சரிங்களா? ஸோ b²a² அது p² எப்படி இருக்கலாம். ஸோ /100 அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். ஒவ்வொரு ஆத்தர் ஒன்னொன்று ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு வேல்யூ. ஸோ 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அண்ட் தென் 5% டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ அப்ளிகபிளாக இருக்கும்? ஸோ ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரே வேல்யூவாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ எடுத்து அப்ளை பண்ணி பாருங்க. ஸோ அப்போ -5²/100. ஸோ 5² அப்படிங்கிறது என்ன கிடைக்கும் நமக்கு? 25 இருக்குமா? ஸோ இப்போ 25/100 நமக்கு என்ன கிடைக்கும்? 0.25. 0.25% வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு சேஞ்ச் இருக்கு. அதாவது வாட் இஸ் த சேஞ்ச் அப்படின்னாக்க நமக்கு அதிகரிக்குமா குறையுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிக்ரீஸ் 0.25% குறைஞ்சிருக்கும். எல்லாருக்கும் புரியுதா? 5.25 கிடையாது, 0.25. சரிங்களா? இதே மாதிரி தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஸ்கொயர் தெரிஞ்சிருந்தா கொஞ்சம் இருக்கும். ஸோ ஏன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 18% அதிகரிக்குது 18% குறையுது அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்? அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த டேபிள்ஸ் நல்லா தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? புரியுதா இந்த மாடல்? அடுத்த மாடல் போலாங்களா சார்? புரியுங்களா? சார் டவுட் இருக்குங்க சார். சப்போஸ் இப்போ 5% இன்க்ரீஸ் ஆயிட்டு 6% டிக்ரீஸ் இருக்குன்னா அப்போ இந்த இதே மாதிரி அதான் சொன்னா இதுல ஒரே பெர்சன்டேஜ்ல ஸோ சிம்லா இங்கேயும் 5% அங்கேயும் 5% இருந்துச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது அப்ளிகபிள் ஆகும். ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன மாதிரி போடுறதுங்க சார்? அந்த மாதிரி டிஃபரெண்டா ஓகே சரிங்களா? ஸோ ரஃப் பண்ணிடலாமா? ஓகே. Question note பண்ணிக்கோங்க. Price of an article
is first increased by is increased by and later decreased by 25%. Net percentage change in the final price. கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க. ஒரு புத்தகத்தின் விலை 20% அதிகரிக்கப்பட்டு 25% குறைக்கப்படுகிறது. ஒரு புத்தகத்தின் விலை 20% அதிகரிக்கப்பட்டு 25% குறைக்கப்படுகிறது. அதன் விலையில் ஏற்பட்டுள்ள சதவீத மாற்றத்தினை காண்க. எனில் அதன் விலையில் ஏற்பட்டுள்ள சதவீத மாற்றத்தினை காண்க. क्वेश्चन நல்லா இல்லையா? சொல்லுங்க ஆன்சர் என்னது? யாராவது சால்வ் பண்ணிருக்கீங்களா? சரி பார்க்கலாங்களா? என்ன சொல்றாங்க क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு புத்தகத்தின் விலை வந்து பாத்தீங்கன்னாக்க ஃபர்ஸ்ட் 20% அதிகரிக்கப்படுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க 25% குறைக்கப்படுகிறது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல இதனுடைய விலையில ஏற்பட்டுள்ள சதவீத மாற்றத்தினை கேட்கிறாங்க, அதாவது பெர்சன்டேஜ் சேஞ்ச். சரிங்களா? ஸோ கவனிங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னாக்க எவ்வளவா இருக்கு? ஸோ இப்போ நம்ம 100 rupees அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இனிஷியலி 100 rupees இருக்கு. ஸோ 20% இன்க்ரீஸ் அப்படின்னாக்க எவ்வளோ பண்ணுவோம்? ஸோ 20% வந்து பார்த்தீங்கன்னாக்க இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னாக்க 120% அப்படிங்கிறது எவ்வளோ? 20ங்களா? ஸோ அப்போ 20 ஆட் பண்ணுவோம். ஸோ அப்போ அதனுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்க 120 இருக்கும். சரிங்களா? 20% இன்க்ரீஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தது லேட்டர் டிக்ரீஸ் பை 25%. ஸோ இந்த 120 ரூபா இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுல இருந்து 25% குறைக்கப்படுது. 25% டிக்ரீஸ். அப்ப 120 ரூபாயில 25% அப்படிங்கிறது எவ்வளோ? சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ டிவைடட் பை 4 போட்டோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? 30 ரூபா குறையுங்களா? ஸோ -30. ஸோ இப்போ 120ல 30 போனால் நமக்கு என்ன இருக்கும்? ஸோ 90 இருக்கும். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 100 இருக்கு. ஸோ தென் ஃபைனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்க 90 இருக்கு. ஸோ அப்படின்னா எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு? ஸோ எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு? 10 சார். 10% வந்து பார்த்தீங்கன்னாக்க சேஞ்ச் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆயிருக்குங்களா டிக்ரீஸ் ஆயிருக்கா? டிக்ரீஸ் ஆயிருக்கு சார். ஸோ அப்போ 10% டிக்ரீஸ். சரிங்களா? ஸோ 10% வந்து பார்த்தீங்கன்னாக்க நமக்கு குறைஞ்சிருக்கு. சரிங்களா? ஓகேவா?
சார் இதே மாதிரி கொஸ்டின் தான் இதுக்கு முன்னாடி சொன்னதும் இருந்துச்சு சார். பட் அது டிஃப்ரெண்டா சால்வ் பண்ணணும். ஏன் சார்? இதுக்குன்னா புரியல. சேம் கொஸ்டின் தான் இதுக்கு முன்னாடியும் சொன்னீங்க. சேம் கொஸ்டின் சொல்லல. அது வந்து பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு அதுல இருக்கக்கூடிய வித்தியாசம் பாத்துக்கோங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு டிஃப்ரெண்ட் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னாக்க இருக்கு. ஸோ 20 and 25 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 5% அண்ட் இங்கேயும் 5% அப்படி தான் இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ சிமிலராக வரக்கூடிய பட்சத்தில் நீங்கள் அங்கே அந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக வருது அப்படிங்கும் போது ஸோ இந்த மாதிரி மெத்தடில் சால்வ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேவா? ஸோ புரியுதா எல்லாருக்கும்? சார். ஸோ நெக்ஸ்ட் மாடல் போலாங்களா? எஸ் சார். ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ பெட்ரோல் எவ்வளோ விலை விற்கிது இப்போ? ஸோ எல்லாரும் 2 வீலர் வச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் த பிரைஸ் ஆஃப் பெட்ரோல் பெர் லிட்டர்? 94 rupees சார். 94 ரீச் ஆயிடுச்சுங்களா? அப்போ அதிகமாக இருக்கு சார். உங்கள் பேர்? சார் விஜயகுமார். விஜயகுமார். ஸோ விஜயகுமார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 94 rupees பெர் லிட்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெட்ரோல் போடுறீங்க இல்லையா? ஸோ எப்போ எடுத்தீங்க வண்டியை? வண்டி இல்லை சார். இல்லை ஐ மீன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சரி ஓகே யாராவது வண்டி வச்சிருக்கீங்கன்னா ஒரு 5 years பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வண்டி எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ பெட்ரோலோட ப்ரைஸ் என்னவா இருந்திருக்கும்? 70 சார். 70 ரூபாய்ங்களா? ஸோ அப்போ நீங்கள் எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டிருந்தீங்க? 2 லிட்டரு. ஒரு 2 லிட்டர் மேபி லிட்டர் குவான்டிட்டி அப்படின்னாக்கா நீங்கள் 70 140 ரூபாய்க்கு போட்டிருக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே லிட்டர் கால்குலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஸோ 95 ஒரு 190 ரூபாய்க்கு போட்டிருப்பீங்க. சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரவுண்ட் ஆஃப் அந்த வேல்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ 100 ரூபாய்க்கு போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் 70 ரூபா ஒரு லிட்டராக இருக்கும்போது 100 ரூபாய்க்கு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே 100 ரூபா தான் போடுறீங்க. ஆனால் 94 ரூபா லிட்டர்னாக்கா உங்களுடைய தேவையை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ குறைச்சிக்க வேண்டியது இருக்குது. ஸோ மேபி பக்கத்தில் இருக்க கடைக்கு போகும்போது நடந்து போகலாம், சைக்கிளில் போகலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய தேவையை குறைக்கிறது தானே. ஒரு கமாடிட்டியோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகதோ குறையுதோ ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்குறது தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் மாடல். சரியா? ஐ திங்க் இட்ஸ் மாடல் நம்பர் 6 இல்லையா? நோட் பண்ணிக்கோங்க. So question note பண்ணிக்கோங்க. If the price of a commodity is raised by 40%, by how much percent must a householder reduce his consumption of that commodity so as not to increase his expenditure? ஸோ தமிழில் பாருங்க. ஸோ ஒரு பொருளின் விலை 40% அதிகரிக்கப்படுகிறது.
ஒரு பொருளின் விலை 40% அதிகரிக்கப்படுகிறது எனில் ஒருவர் தன்னுடைய தேவையை தன் செலவினங்கள் மாறாமல் எத்தனை சதவீதம் குறைத்துக் கொள்ள வேண்டும்? ஒருவர் தன்னுடைய தேவையை செலவினங்கள் மாறாமல் எத்தனை சதவீதம் குறைத்துக் கொள்ள வேண்டும்? சரிங்களா? ஸோ கொஷின் புரியுதா? ஸோ இது மேற்கொண்டு வரதெல்லாம் வந்து பண்ணாக்க கொஞ்சம் டிப்பிக்கலாக தான் இருக்கும். ஸோ கொஷின் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? சார் எஸ் சார் புரியுதுங்க சார். என்னமா சொல்றாங்க கொஷினை சொல்லுங்க பார்க்கலாம். கொஷின்ல என்ன சொல்றாங்க? சார் விலை 40% இன்க்ரீஸ் ஆயிடுச்சு சார். ஓகே. ஆனா அதோட பயன்படுத்துற அளவை அவர் குறைச்சிக்கிட்டாதான் அந்த சேம் விலையில இருக்க முடியும் அவரோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? சரி ஓகே. ஸோ கவனிங்க. ஸோ இப்போ 40% வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகரிக்கப்படுது. சரிங்களா? ஸோ இப்போ அந்த பொருளோட விலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிகினிங்ல எவ்வளோ இருக்கு? ஒரு 100 rupees இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இனிஷியலா ஸோ எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க? ஸோ 40%, 140. இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 100 கூட ஒரு 40%. ஸோ அப்போ 140 இல்லைங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 40 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். 40 ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இப்போ நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? How much percent must a householder reduce his consumption of that commodity so as not to increase his expenditure? அவருடைய செலவினம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படுத்த மாட்டாரு. அப்படின்னும் போது 140 ரூபா ஆனாலும் அவருடைய தேவையை எவ்வளோ குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த 140 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம். அந்த 140 தான் 100% அப்படின்னாக்க இப்போ நமக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ரெண்டுத்துக்கும்? 40 டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லைங்களா? 40 டிஃப்ரென்ஸ் சார். 40 எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. சரிங்களா? சரிங்க. 0 கேன்சல். ஸோ 1/7 வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பார்த்தோம்? 14.28. அப்போ 200/7 என்ன வரும்? 200/7 8.56 into 2. Yes sir. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆன்சர். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8.56. சரிங்களா? புரியுதா? ரொம்ப சிம்பிளஸ்ட் பண்ணலாம். அந்த பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று அதிகரிச்சிருக்கணும், 7.2 குறைஞ்சிருக்கு. சரிங்களா? 5.2 10 என்ன ஆகும்?
எல்லாருக்கும் புரியுதா? யாருக்காவது தேவைப்படுதா திரும்ப சொல்லணுமா? 7 by சார் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்துட்டு இருக்கு, வாய்ஸ் பிரேக் ஆகுது சார். திருப்பியும் கிளியரா சொல்லுங்க சார். பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்துருக்குங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20. உங்களுக்கு ஒரு ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் சரிங்களா? ஸோ எல்லாம் கிளாஸ் கவனிக்கிறோம். ஸோ நம்ம ஒருத்தனால எல்லாருக்கும் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் எனக்கு. நானும் எத்தனை தடவை அன்மியூட் ஐ மீன் மியூட் ஆல் கொடுக்குறது சொல்லுங்க பார்ப்போம். ஸோ புரியுதுங்களா? ஸோ எவ்ரிவன் எனக்கு கிளியரா இருக்கா? இந்த 4 பாக்ஸ் மெத்தட்ல திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க சார். அது எப்படி நீங்க? எஸ் சார். ஓகே. ஸோ ரிமைனிங் மற்றதெல்லாம் புரியுதுங்களா உங்களுக்கு? மற்றதெல்லாம் ஓகே சார். ஸோ இப்போ அந்த ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு? ஸோ 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கா? எஸ் சார். ஸோ இப்போ நமக்கு கொஷின் கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் ஆகக்கூடாது. ஸோ அது எந்த டைமில்? ஸோ ஆஃப்டர் த ப்ரைஸ் ரைஸ் சரிங்களா? அந்த விலை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கப்பட்ட பிறகு அவருடைய தேவையை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ அப்போ அந்த 140 தான் நமக்கு உண்டான மேக்ஸிமம் லிமிட், அதாவது 100%. ஸோ இதில் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? 40 rupees சார். ஸோ 40 இருக்குங்களா? ஸோ அந்த 40ங்கிறது எத்தனை பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், 0க்கு 0 போடுங்க. ஸோ அந்த இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 சாரி 74 24 இது 7 இல்லைங்களா? ஸோ அப்போ கிராஸ் மல்டிப்ளைல பார்த்தீங்கன்னாக்கா 100 × 200. ஸோ 200 / 7. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஸோ அங்கே 100/7 என்ன பார்த்தோம்? ஸோ உங்களுக்கு 1/7 வேல்யூ கொடுத்தோம் இல்லையா ஃபர்ஸ்ட்டு? ஸோ 1/7 இனிஷியலாக வேல்யூ கொடுத்துருக்கோம் பாருங்க. 14.28. ஸோ என்ன வருது? 14.28 சார். ஸோ 14.28 வருதுங்களா? ஸோ அப்போ இது 200/7 அப்படின்னும் போது என்ன ஆகும்? அப்படியே டபுள் த டைம் ஆகுமா? ஸோ 28.56. எஸ் சார். சரிங்களா? ஸோ அவ்வளோ. ஓகே சார், தேங்க்யூ சார். சரிங்களா? எல்லாருக்கும் புரியுதா? ஸோ அடுத்த மாடல் போகலாமா? Yes, sir. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. A student has to score 30% marks to get through out. If he gets 30 marks and fails by 30 marks, then find the maximum marks set for the examination. Question எழுதிக்கோங்க.
ஸோ கொஸ்டின் என்ன சொல்றாங்க பாருங்க. A student has to score 30% marks to get throughout. If he gets 30 marks and fails by 30 marks, then find the maximum marks set for the examination. சரிங்களா? அதாவது தமிழ்ல நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மாணவர் தேர்வில் தேர்ச்சி அடைய 30% மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். ஒரு மாணவர் தேர்வில் தேர்ச்சி அடைய 30% மதிப்பெண்களை எடுக்க வேண்டும். அவர் 30 மதிப்பெண் பெற்று 30 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் எனில், அவர் 30 மதிப்பெண் பெற்று 30 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தார் எனில், அந்த தேர்விற்கான அதிகபட்ச மதிப்பெண் என்ன எனில், அந்த தேர்விற்கான அதிகபட்ச மதிப்பெண் என்ன? சரிங்களா? ஸோ கொஸ்டின் எல்லாம் இருக்க புரியுதா? ஸோ கொஸ்டின் எல்லாரும் எழுதியாச்சா? ஸோ கொஸ்டின் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்ல 30% மார்க்ஸ் எடுத்தா, அவுட் ஆஃப் சம் மார்க்ஸ்க்கு 30% மார்க்ஸ் எடுத்தா அவர் பாஸ் ஆயிடுவார் சார். ஓகே. அவர் வந்து ஆனா 30 மார்க் தான் எடுக்கிறாரு, இன்னும் 30 மார்க்ல ஃபெயில் ஆயிடுறாரு. ஓகே சார் அப்போ 60 மார்க் எடுத்திருந்தா அவர் பாஸ் ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். சரி ரைட்டு. இப்போ பாருங்க, ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எக்ஸாமில் 30% மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கோர் பண்ணணும். சரியா? ஸோ அப்போ கவனிங்க. ஸோ அது மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னன்னு தெரியாது, அது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த மேக்ஸிமம் மார்க்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30% இவர் ஸ்கோர் பண்ணணும். சரிங்களா? ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காரு, 30 மார்க் எடுத்து 30 மார்க் வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிருக்காரு. ஸோ அப்படின்னா அந்த மார்க் அவருக்கு தேவைப்பட்டிருக்கும் இல்லைங்களா? அந்த 30 மார்க் எடுத்திருந்தா அவர் பாஸ் ஆகிருக்கலாம். ஸோ அப்போ 30 + 30. ஸோ பாருங்கள், 30% ஆஃப் எக்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம், 30/100 × x = 30 + 30. ஸோ அதாவது 60. ஸோ அப்போ எக்ஸோடைய வேல்யூ என்னவா இருக்கும், 60 × 100/30. சரிங்களா? ஸோ 1 டைம், இது 2 டைம். ஸோ அப்போ 2 × 100 200. ஸோ அப்போ அந்த தேர்விற்கான அதிகபட்ச மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்க 200 இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ கிராஸ் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ 200 மார்க்ஸ் மேக்ஸிமமாக இருக்குது அப்படின்னாக்க அவர் எவ்வளோ தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, 30% அப்படின்னாக்க, ஸோ 200ல் 30% எவ்வளோ, ஸோ 60 வருமா இல்லையா? எஸ் சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ எடுக்கணும், ஆனால் அவர் எவ்வளோ எடுத்திருக்காரு, கெட்ஸ் 30 மார்க்ஸ், அதில் 30 மார்க் தான் எடுத்திருக்காரு. ஸோ கூட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் 30 மார்க் எடுத்துருக்கணும் இல்லையா பாஸ் ஆகிறதுக்கு. ஸோ அப்போ அதை ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு 30 + 30 அந்த 60 கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் தான். சரிங்களா? ஓகேவா? ஓகே சார். ஸோ இந்த மாடல் எல்லாருக்கும் புரியுதா? எஸ் சார். ஸோ நெக்ஸ்ட் மாடல் போலாங்களா? எஸ் சார்.
ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஓகே தானே? யாருக்காவது புரியாமல் இருக்குங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இந்த மாதிரி அதாவது ஒரே நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப திரும்ப ரிப்பீட்டட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி 30, 40. ஸோ இங்கே 30% மார்க்ஸ்னால் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30 மார்க்ஸ் அல்லது 40 மார்க்ஸ். ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா சரியாக போயிடும். சரிங்களா? ரஃப் பண்ணிடலாமா? ஓகே சார். சார் அந்த கொஸ்டின் மட்டும் ஒரு வாட்டி காட்டுங்க சார். எதுப்பா? ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, விசிபிளா இருக்குங்களா? ஓகேங்க சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க. The candidate scores 25% and fails by 60 marks, while another candidate who scores 50% marks gets 40 marks more than the minimum required marks. To pass the examination. Exam. Find the maximum marks for the exam. So question என்ன சொல்றாங்க புரியுதா? A candidate scores so a candidate scores 25% and fails by 60 marks. சரிங்களா? While another candidate who scores 50% marks gets 40 marks more than the minimum required marks to pass the exam. Find the maximum marks for the exam. So தமிழ்ல சொல்ற நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மாணவர் 25% மதிப்பெண் பெற்று 60 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். ஒரு மாணவர் 25% மதிப்பெண் பெற்று 60 மதிப்பெண் வித்தியாசத்தில் தோல்வி அடைகிறார். மற்றொரு மாணவர் 50% மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைய தேவையானதை விட 40 மதிப்பெண் கூடுதலாக பெற்றுள்ளார். தேர்ச்சி அடைய தேவையானதை விட 40 மதிப்பெண் கூடுதலாக பெற்றுள்ளார் எனில் தேர்விற்கான அதிகபட்ச மதிப்பெண்ணினை காண்க.
அதிகபட்ச மதிப்பெண்ணை காண்க. சரிங்களா? ஸோ கொஸ்டின் எல்லாருக்கும் புரியுதா? சரி, ஒருத்தர் கொஸ்டின் என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கப்பா. சுஷ்மிதா, சுபாஷ், சோனியா, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். பலராமன் நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க. சார் ஒருத்தர் 25% மார்க் வாங்குறாருங்க சார். ஆனா 60 மார்க்ல அவர் வந்து ஃபெயில் ஆயிடுறாருங்க சார். ஓகே. இன்னொரு ஸ்டூடெண்ட் வந்து 50% மார்க் எடுக்கிறாருங்க சார். ஓகே. அவர் வந்து அவர் வந்து பாஸ் பண்றதுக்கு தேவையானதை விட ஒரு 40% மார்க் வந்து அதிகமா கூடுதலாவே எடுத்திருக்காரு. எஸ் சார். ஓகே. தேர்வுக்கான அதிகபட்ச மதிப்பெண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க சார். ஓகே. தேர்வுக்கான மேக்ஸிமம் மார்க்ஸ் என்ன அப்படின்னு மேக்ஸிமம் மார்க் என்ன கேக்குறாங்க. சரி, ஓகே. சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சோ போன செம்ல என்ன பண்ணோம்? சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கேண்டிடேட் இருக்காங்க. சரிங்களா? 2 மாணவர்கள் இருக்காங்க. சோ ஒரு மாணவர் என்ன பண்றாரு? சோ 25% மதிப்பெண் எடுத்திருக்காரு. சரிங்களா? அந்த மேக்ஸிமம் மார்க்ஸ் என்னன்னு தெரியாது, நம்ம அதை எக்ஸ்னே வச்சுக்குவோம். ஸோ அந்த மேக்ஸிமம் மார்க்கான எக்ஸில் 25% எடுத்திருக்காரு. ஸோ எடுத்து எத்தனை மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆயிருக்காரு? பார்த்தீங்கன்னாக்கா 60 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ அப்படின்னா இந்த மார்க் இருந்தால் அவர் பாஸ் ஆயிருப்பாரா? ஸோ அப்போ அதை கூட்டிக்கணும். ஸோ வி ஹேவ் டு ஆட் தட். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா another candidate who scores 50% மார்க்ஸ், ஸோ 50% மதிப்பெண் பெற்று ஸோ மினிமம் ரெக்கார்டு மார்க்ஸை விட 40 மார்க்ஸ் அடிஷ்னலாக எடுத்திருக்காரு இல்லையா? அப்போ மினிமம் ரெக்கார்டு எவ்வளோ? அதாவது 50% ஆஃப் மார்க்ஸ் எடுத்தது இல்லாமல் ஸோ அடிஷ்னலாக ஒரு 40 மார்க்ஸ் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ அது இல்லைனாலே அந்த பாஸ் பெர்சன்டேஜ் நமக்கு கிடைச்சிருமா? அந்த பாஸ் மார்க் கிடைக்கும் இல்லையா? அதை கூடுதலாக எடுத்து கிடைச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க, சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். 25/100x plus 60 equal to 60/100x minus 40. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன கிடைக்கும்? ஸோ 50/100x minus 25/100x equal to 60 plus 40 இல்லைங்களா? ஸோ இப்போ என்னவா இருக்கும்? ஸோ 25/100x equal to 100. ஸோ அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கும்? ஸோ 100 மல்டிபிள் 100/25. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 125. ஸோ இது 425. ஸோ அப்போ 100 into 4 400. ஸோ 400. ஸோ இந்த எக்ஸ் அப்படிங்கிறது என்னது? அந்த எக்ஸாம்க்கு உண்டான மேக்ஸிமம் மார்க்ஸ். சரிங்களா? மேக்ஸிமம் மார்க்ஸ் தானே கேட்குறாங்க, அதிகபட்ச மதிப்பெண் தான் கேட்குறாங்க. அப்போ அந்த தேர்விற்கு உண்டான அதிகபட்ச மதிப்பெண் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 400. சரிங்களா? ஸோ புரியுதா எல்லாருக்கும்? ஜஸ்டிஃபை பண்ணி பார்த்துடலாமா? 400 மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னாக்கா ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் என்ன பண்ணுறாரு? 25% ஆஃப் மார்க்ஸ் எடுத்திருக்காரு. எடுத்து 60 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆகிடுறாரு. அப்படி ஸோ அப்போ 400ல் 25% அப்படிங்கிறது எவ்வளோ வரும் நமக்கு? ஸோ 100 கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ 60 மார்க் வித்தியாசத்தில் ஃபெயில் ஆயிருக்காரு அப்படின்னாக்க அந்த 60 சேர்த்துட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது 160. ஸோ அந்த 160 மார்க் எடுத்திருந்தா அவரு பாஸ் பண்ணிருக்கலாம். ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா 50% எடுத்திருக்காரு. ஸோ அந்த 50% அப்படிங்கிறது என்னது? 400ல்
200. ஸோ எடுத்துட்டு பாஸ் பண்ண தேவையானதோட 40 மார்க்ஸ் கூடுதலாக எடுத்திருக்காரு. ஸோ அப்படின்னா அதை மைனஸ் பண்ணிடலாமா? ஸோ அப்போ 200 மைனஸ் 40 போட்டோம்னாக்க 160. ஸோ இப்போ இவரும் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ரெண்டுத்துக்குமே பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னதான் இருக்கு? 160 தான் இல்லைங்களா? ஸோ இந்த மினிமம் ரெக்வயர்ட் மார்க் 160 தானே? ஸோ இது நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுதுங்களா? சார். ஸோ புரியுதாப்பா எல்லாருக்கும்? யாருக்காவது புரியலனா கேளுங்க. அதாவது சிங்கிள் கேண்டிடேட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அந்த மாதிரி உங்களுக்கு 3 டேட்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 2 கேண்டிடேட் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க அது 2 டேட்டா ஈக்குவேட் பண்ணால் நமக்கான ஆன்சர் வந்து பார்த்தா கிடைக்கும். சரியா ஐஸ்வர்யா, புரியுதா? எஸ் சார், கிளியர் சார். ரிமைனிங் ஆனந்தமூர்த்தி, உங்களுக்குலாம் புரியுதுங்களா? ஓகே சார். சரி, ஓகே. ஸோ யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் என்னென்ன பார்த்துருக்கோம் கிளாஸில் அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரம் தி பிகினிங் ஆஃப் த கிளாஸ் ஸோ என்னென்ன பார்த்துருக்கோம்? சார் 4 bucks மெத்தட் பார்த்துருக்கோம் சார்.